வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தனது மனைவியுடன் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கல்யாண வைபவத்தில் நேற்று காலை கலந்து கொண்ட தமிழக அமைச்சரும் ஆர்.கே. நகர் தொகுதி வேட்பாளருமான திரு சேகர் பாபு அவர்கள் அதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்தார். கோவிலுக்கு வந்த அமைச்சரை கோவில் நிர்வாக அதிகாரி ஞானசேகரன், அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா மற்றும் முக்கிய நிர்வாகிகள் மலர் செண்டுகளை கொடுத்தும் வரவேற்றனர். தரிசனம் முடிந்து அமைச்சர் வெளியே வந்தபோது அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் அவருடன் புகைப்படம் எடுத்துக் கொள்ளவும் ஆர்வம் காட்டினர். கோவையில் பெட்ரோல் பங்கை அபகரிக்க முயன்ற தங்கை மீது அவரது அண்ணன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சக்தி சாலை கடத்தூர் பிரிவு பகுதிகள் வெற்றி விநாயகர் ஏஜென்சிஸ் என்ற பெயரில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இதன் உரிமையாளரான மகேந்திர பிரபு என்பவருக்கும் அவரது தங்கை யமுனா தேவி என்பவருக்கும் இடையே இந்த பெட்ரோல் பங்க் தொடர்பாக நீண்ட நாட்களாக மோதல் நிலவி வருகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மகேந்திர பிரபு தனது இடத்திலேயே இந்த பெட்ரோல் பங்கை தொடங்கியுள்ளார். அப்போது நிர்வாக காரணங்களுக்காக இதன் உரிமத்தை தனது தங்கை யமுனா தேவியின் பெயரில் வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. தற்போது யமுனா தேவி தனது கணவருடன் சேர்ந்து கொண்டு இந்த பெட்ரோல் பங்க் தனக்கே சொந்தம் என்று உரிமை கொண்டாடுவதாக மகேந்திர பிரபு குற்றம் சாட்டுகிறார். மேலும் அடியார்களை வைத்து தன்னை மிரட்டுவதாகவும் அவர் புகாரில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து உள்ளூர் காவல் நிலையத்தில் மகேந்திர பிரபு ஏற்கனவே புகார் அளித்துள்ளார். எனினும் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து தனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று பரபரப்பு புகார் ஒன்றையும் அவர் அளித்துள்ளார். இப்போ பாத்தீங்கன்னா இது எங்களுடைய பங்க் தான். இதில் நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணோம். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே நானும் அப்பா போட்டோம். அது விமன்ஸ் கேட்டகரியில் கோட்டாவில் வந்தங்காட்டி சிஸ்டரோட பேரில் லைசன்ஸ் அப்ளை பண்ணி அவங்களோட பேரில் லைசன்ஸ் எடுத்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டே டு டே ஒர்க்கு எல்லாமே நானும் எங்கள் அப்பா பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லைசன்ஸ் அவங்க பேரில் இருக்கிறங்காட்டி அதை வச்சுட்டு எங்களை உள்ளுடாமல் வெளியேற்றிட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு எந்த உரிமையுமே தரமாட்டேங்கிறாங்க. நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நான் எம்பிஏ எம்ஃபில் படிச்சிருக்கிறேன். காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்தப்போ நான் இந்த பங்குக்காக என்னோட லைஃபையே கரியரையே இது பண்ணி நான் இங்கே இந்த பங்குக்காக அவ்வளோ வேலை செஞ்சிருந்தேன். இப்போ எங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தாயை பிரிந்து தவிக்கும் குட்டி யானையை அதன் கூட்டத்துடன் சேர்க்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் சிறுமுகை வனச்சரகத்திற்கு உட்பட்ட லிங்காபுரம் கிராம பகுதியில் கடந்த 25ஆம் தேதி வழி தவறி வந்த குட்டி யானை ஒன்று சுற்றித் திரிவதை கண்ட பொதுமக்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சுமார் 3 மாதங்களே ஆன அந்த பெண் குட்டி யானையை மீண்டும் அதன் தாயுடன் சேர்க்கும் சவாலான பணியில் வனத்துறையினர் கடந்த 4 நாட்களாகவும் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 3 நாட்களாக அப்பகுதியில் தென்பட்ட பல்வேறு யானை கூட்டங்களுடன் குட்டி யானையை சேர்க்க வனத்துறையினர் எடுத்த முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தன. தற்போது ட்ரோன் கேமராக்களின் உதவியுடன் அடர்ந்த வனப்பகுதிக்குள் தாய் யானையின் நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டும் வருகிறது. இதற்கிடையில் தாயை பிரிந்து வாடும் குட்டி யானை சோர்வடையாமல் இருக்க வனத்துறை மருத்துவ குழுவினர் 24 மணி நேரமும் குட்டியை பராமரித்து வருகின்றனர். இதுகுறித்து பேசிய வனத்துறை அதிகாரிகள், தாய் யானையை மிக நெருக்கமாக அடையாளப்படுத்தியுள்ளோம். விரைவில் குட்டி யானையை அதன் தாயுடன் பாதுகாப்பாக சேர்த்து விடுவோம் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். கோவையில் அதிவேகமாக வந்த தண்ணீர் லாரி தனது கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் உருண்டோடிய சம்பவத்தில் நூலிழையில் வாகன ஓட்டிகள் உயிர் தப்பினர். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் தொடியலூர் அருகே காலை அதிவேகமாக வந்த தண்ணீர் லாரி சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவரில் மோதி பயங்கர விபத்திற்கு உள்ளானது.
அப்போது அந்த சாலை அருகில் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது லாரி பலமாக மோதியது. அதில் 2 வாகன ஓட்டிகள் தூக்கி எறியப்பட்ட நிலையில் அதிர்ஷ்டவசமாக அவர்கள் நூலிழையில் உயிர் தப்பினர். இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் சிக்கினார். அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சக வாகன ஓட்டிகள் உடனடியாக அவரை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துடியலூர் போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் லாரியின் அதிவேகமே விபத்திற்கு முக்கிய காரணம் என்பது சிசிடிவி காட்சிகளின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அருகே சட்டவிரோத மணல் திருட்டை எதிர்த்த இளைஞர் மீது மணல் கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் திருமால் கிராமத்திற்கு அருகில் உள்ள குராயூர் பகுதியில் குண்டாறு ஆற்றில் தொடர்ச்சியாக மணல் திருட்டு நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் கள்ளிக்குடி காவல் நிலையத்தில் பல முறை புகார் அளித்தும் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் குராயூர் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்ற இளைஞர் மணல் திருட்டில் ஈடுபட்டிருந்த கும்பலை தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மணல் கொள்ளை கும்பலைச் சேர்ந்த கலா மற்றும் அஜித் ஆகிய இருவர் பிரகாஷை அரிவாளால் சரமாரியாகவும் தாக்கியுள்ளனர். தலையிலும் கையிலும் பலத்த காயமடைந்த பிரகாஷ் தற்போது விருதுநகர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். மருத்துவமனையில் இருந்தபடி தனக்கு நேர்ந்த கொடுமையை விளக்கி அவர் வெளியிட்டுள்ள காணொளி சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு டங்ஸ்டன் திட்டம் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு கடும் கண்டனமும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த கூட்டமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகத்தில் இயற்கை வளங்களை பாதுகாக்க போராடும் சமூக ஆர்வலர்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் நிலவி வருகிறது. ஏற்கனவே ஜகவர் அலி, ஜெகநாதன் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் ஆகியோர் கனிம வள கொள்ளையர்களால் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும், தற்போது பிரகாஷ் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பொதுமக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி உள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் குராயூர் மணல் திருட்டு மட்டுமன்றி அருகில் உள்ள திருமால் மற்றும் கல்லணை பகுதிகளிலும் சட்டவிரோத கல் குவாரிகள் இயங்கி வருவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளனர். இந்த மணிக்கு திருத்தரமா மண்ணலாங்க எவ்வளோ தடுத்து பார்த்தோம். கலாவோட சினிமா மையன் மஞ்சு மையன், அவங்க அப்பா பச்சைக்கிளி இறந்து போயிட்டாப்புல, அவரோட மையன் அஜித் குமார் எல்லாம் சேர்ந்து வெட்டிவிட்டாங்க. என்னைய இந்த பார்த்துங்க ரத்தம் ஊற்றுறத, இந்த பார்த்துங்க கையை, இந்த பார்த்துங்க. இது வந்து கள்ளிக்குடி காவல்துறை வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக மீனாட்சி சொக்கநாதர் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை சித்திரை திருவிழாவின் 11ஆம் நிகழ்வாக மீனாட்சி அம்மன் மற்றும் பிரிகா விடையுடன் சுந்தரேஸ்வரர் திருத்தேர்களில் எழுந்தருளி 4 மாசி வீதிகளிலும் உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இந்த தேரோட்டத்தில் வழக்கமான பக்தி நிகழ்வுகளுக்கிடையே சில பெண் பக்தர்கள் சிவலிங்கம், ராமதேவர் சித்தர், மற்ற முனிவர் ஆகிய சுவாமி சிலைகளை தலையில் சுமந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தேருக்கு முன்பாக மாசி வீதிகளில் பக்தி பாடல்களை பாடியபடி நடந்து வந்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு மதுரையின் 4 மாசி வீதிகளிலும் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தன. பக்தர்கள் தேருக்கு முன்பாக அங்க பிரதட்சணம் செய்தும் தாரை தப்பட்டை முழங்க ஆடியும் தங்களது பக்தியை வெளிப்படுத்தினர். பல மாதங்களாக பாடுபட்டு வளர்த்த பயிர்கள் கண் முன்னே கருகியதை கண்டு விவசாயிகள் கதறியது காண்போரை கவலையடைய செய்தது. பழனியை அடுத்த ஆயக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் முத்து. இவருக்கு புது ஆயக்குடி கொய்யாவரி பகுதியில் விவசாய நிலமும் உள்ளது. முத்துவின் வயலுக்கு அருகில் உள்ள நிலத்தில் உரிமையாளர் ரமேஷ் என்பவர் தனது நிலத்தில் அறுவடை முடிந்த பிறகு கோடை பயிர் சாகுபடிக்காக நிலத்தை சுத்தப்படுத்த திட்டமிட்டு வயலில் இருந்த காய்ந்த சருகுகள் மற்றும் கழிவுகளுக்கு தீ வைத்துள்ளார். அப்போது பலமாக வீசிய காற்றின் காரணமாக அந்த தீ எதிர்பாரா விதமாக மளமளவென்று பரவி அறுவடைக்கு தயாராக இருந்த முத்துவின் நெல் வயலுக்குள் புகுந்தது. தீயை கட்டுப்படுத்த முயற்சிப்பதற்குள்ளாகவே சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் விளைந்து நின்ற நெற்பயிர்கள் அனைத்தும்
தீக்கு இரையாகி முற்றிலும் சாம்பலாகின. இந்த திடீர் விபத்தால் சுமார் 2 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயி முத்து வேதனையுடன் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆயக்குடி போலீசார் விபத்து குறித்து விசாரணையும் மேற்கொண்டனர். கவனக்குறைவாக தீ வைத்தது தொடர்பாக ரமேஷ் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. இனி வரும் செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் அருகே உள்ள அப்புலுப்பாளையத்தில் அருள்மிகு ஸ்ரீ மாகாளியம்மன் திருக்கோவில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் அப்புலுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மாகாளியம்மன் திருக்கோவிலில் சித்திரை மாத திருவிழா கடந்த 21ஆம் தேதி பண்டிகை சாட்டுதலுடன் தொடங்கியது. விழாவின் ஒரு பகுதியாக கடந்த 28ஆம் தேதி அப்புலுப்பாளையம் அருள்மிகு நாகாளம்மன் கோவிலிலிருந்து மாகாளியம்மனுக்கு திருவாபரணங்கள் மற்றும் நகைகள் எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை நரசிம்மநாயக்கன் பாளையம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள அருள்மிகு வரசக்தி விநாயகர் கோவிலிலிருந்து சக்தி கரகம் அழைத்து வரும் நிகழ்ச்சி மேலதாளங்கள் முழங்க நடைபெற்றது. மாலையில் அதே பகுதியிலிருந்து பக்தர்கள் புடைசூழ அக்னி கரகம் அழைத்து வரப்பட்டது. திருவிழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்கார பூஜைகள் நடைபெற்றன. பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தும் வகையில் கிடா வெட்டி பொங்கல் மற்றும் மா விளக்கு படைத்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் முத்தாய்ப்பு நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கியது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அதிகாலை கோவிலில் இருந்து சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமேதராகவும் மீனாட்சி அம்மனும் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் கீழமாசி வீதியில் உள்ள தேரடி பகுதிக்கு வந்தடைந்தனர். பின்னர் பிரம்மாண்டமான பெரிய தேரில் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை சமேதராகவும் சிறிய தேரில் மீனாட்சி அம்மனும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். கைலாய வாத்தியங்கள் முழங்க சங்கொலி விண்ணை பிழக்க தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. மாசி வீதிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதால் மதுரை மாநகர காவல்துறை சார்பில் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வலது பக்கம் இருக்கிறவங்க ஒழுங்குங்க, தேருக்கு வலது பக்கம் இருக்கிறவங்க ஒதுங்கி இடம் கொடுங்க. அப்பதான் தேர் போகணும்னா வட நேரம் போடும், வட நேரம் போடும். திரும்புற இடம் வலது பக்கம் இருக்கிறவங்க ஒதுங்கி இடம் கொடுங்க. வட நேரம் போட்டு என்ன வட போகணும், உள்ள போட்டு வட நேரம் போகட்டும். வலது பக்கம் நிற்கிற கொஞ்சம் நல்லா ஒதுங்கி வருவீங்க, வட வரணும். தமிழக சட்டசபை தேர்தல் பிரச்சார பணிகளை முடித்துவிட்டு கடந்த 4 நாட்களாக கொடைக்கானலில் ஓய்வு எடுத்து வந்த தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தனது பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை புறப்பட்டார். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து தீவிர பிரச்சார பணிகளில் ஈடுபட்டிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறிது காலம் ஓய்வெடுப்பதற்காக மலைகளின் இளவரசியான கொடைக்கானலுக்கு பயணம் மேற்கொண்டார். கடந்த 25ஆம் தேதி சென்னையிலிருந்து புறப்பட்ட முதல்வர் கொடைக்கானல் பாம்பார்புரத்தில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் தங்கி ஓய்வெடுத்தார். இந்த பயணம் முழுவதும் அவர் தனது குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட்டார். கொடைக்கானலில் தங்கியிருந்த நாட்களில் தினமும் காலையில் நடைபயிற்சி மேற்கொண்ட முதல்வர் அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களிடம் மிகவும் சகஜமாக உரையாடினார். 4 நாள் ஓய்வுக்கு பிறகு காலை கொடைக்கானலில் இருந்து சாலை மார்க்கமாக முதல்வர் புறப்பட்டார். செல்லும் வழியெங்கும் திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்ட எல்லையோரங்களில் திரண்டிருந்த திமுக தொண்டர்கள் முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வழி அனுப்பி வைத்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் LeeMax என்ற OTT தளத்திலும் கண்டு களியுங்கள். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.